வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். தொடர்ந்து நட்சத்திர பதிவில் அடுத்ததாக நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி நேயர்களுக்கு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகத்துக்கு வருவார். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இம்மெச்சூர்டாக தெரியும் ரோகிணி பண்ணுறது எல்லாமே. ஆனால் ஃபைனலாக பார்க்குறப்போ அதோடைய சொல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரப்போ யூனிக்காக இருக்கும். அவங்களுடைய பாத் வேறு மாதிரி இருக்கும். விமனுக்கு அவங்க பேசி இன்னொருத்தங்க லிசன் பண்ணணும், டேக் கேர் பண்ணணும்னு இருக்கும். ரோகிணிக்கு அப்படி இல்லை. ரோகிணி ஆண் எப்படின்னா தன்னை யாராவது டேக் கேர் பண்ணுறவங்களா இருக்கணும். வாய்ப்பு இருக்குது. அதாவது சிம்மத்தில் இருக்க மேலே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னுடைய ஸ்பவுஸ் கிட்ட அடங்கி போகக்கூடிய தன்மை உண்டு. சரின்னு தலையாட்டிட்டு போகக்கூடிய தன்மை உண்டு. அவங்களுக்கு ரோஹிணி கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது புத்திகாரகன். அந்த லவ் பண்ணுறதாகட்டும், அந்த பாசமாக இருக்கிறதாகட்டும், அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே அங்கே புதன் சரி இல்லை அப்படின்னா இவங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நட்சத்திரங்களோட வரிசைகள் பார்க்குறோம். இந்த நட்சத்திரத்துக்கான குணாதிசயம் இப்படிதான் இருக்கும். இதுல பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி குணாதிசயம், இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு நட்சத்திர வரிசையை பத்தி சொல்லிட்டு வராங்க ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா மேம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நட்சத்திர பதிவில் அடுத்ததாக நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி நேயர்களுக்கு சொல்லலாம். இப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகத்துக்கு வருவார். கிருஷ்ணர்னாலே குழந்தைத்தனம், சுட்டித்தனம் இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன மைண்டில் வச்சுட்டு அந்த விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இம்மெச்சூர்டாக தெரியும் ரோகிணி பண்ணுறது எல்லாமே. ஆனால் ஃபைனலாக பார்க்குறப்போ அதோடைய சொல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரப்போ யூனிக்காக இருக்கும். அவங்களுடைய பாத் வேறு மாதிரி இருக்கும். ரோகிணி திங்க் பண்ணுற மாதிரி மற்ற யாராலையும் திங்க் பண்ண முடியாது. ஆனால் ரோகிணி பேசுகிறதும் புரியவே புரியாது. ஏன்னா ரோகிணி முழுசாகவும் பேச தெரியாது. படப்படப்பு அதிகம். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு படப்படப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது எல்லாத்தையும் உடனே என்னுடைய ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னா ரோகிணியோட ஃபாஸ்ட்டுக்கு வரவே முடியாது. ஆப்பனண்ட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் ரோகிணிக்கு தெரியாது. புரிய வைக்கிற மாதிரி மேக்சிமம் சொல்லவும் தெரியாது. ஒரு சில ரோகிணியால் மட்டும்தான் புரிகிற மாதிரி சொல்ல வைக்க தெரியும். ஆனால் அதே மைண்ட் செட், அதே வேவ் லென்த், அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நிலராசிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களால ரிஷபம் ரோகிணியில் இருக்கவங்க சொல்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களால அதை உள்வாங்கிக்க முடியாது. இப்போ கன்னி ராசி மாதிரி இந்த புதன் சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரியாது ரோகிணி சொல்கிறது என்ன சொல்ல வர. ஏன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியது கன்னி. தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் லிசன் பண்ணும். ரோகிணி அப்படி இல்லை. ஷேட்டர் பண்ணி எல்லாத்தையும் பேசும். தான் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி வச்சுட்டு பேசுமா. அப்படி பேசுகிறப்ப இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாதி குழப்பம் பாதி தெளிவு அவங்க. ஸோ இது இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ யார் கூட இவங்களுக்கு மேட்ச் ஆகும்? இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகியில் பிறந்தவங்க குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி துறையை அந்த ஃபோக்கஸ் பண்ணலாம்? படிப்புக்கு அதிக முக்கியத்துவமா, ஸ்போர்ட்ஸுக்கா, என்ன படிப்புன்னா எந்த மாதிரி ஒரு துறையை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? அடுத்ததான் நம்ம லைஃப் பார்ட்னர் பற்றி பேசலாம். ரோகிணி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யூனிக் தாட் ப்ராசஸ், க்ரியேட்டிவிட்டி அதிகம். ரோகிணிக்கு மனப்பாடம் பண்ணுறதை விட சில விஷயங்கள் உள்வாங்கி சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக அவங்களுக்கு நிஜமாலுமே என்ன வரும், என்ன பிடிக்கும்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திடீர்னு மீடியா இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். மீடியா ஓரியன்டாக போயிடுவாங்க. அந்த ஆசை அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. இல்லைனா அந்த படித்த அந்த இன்ஜினியரிங்கும் அந்த மீடியாவையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஒரு க்ரியேட்டிவிட்டி காம்பினேஷனுங்கிறது ரோகிணிக்கு எப்போவுமே உண்டு. இப்போ டாக்டர் துறையாக அவங்க எடுத்தால் கூட காஸ்மெட்டாலஜிஸ்டாக போயிடுவாங்க. காஸ்மெட்டாலஜி டச் பண்ணுறது, டெர்மட்டாலஜி டச் பண்ணுறது, ஒரு விஷயத்தை அழகு பண்ணக்கூடியது, நேர்த்தியாக பண்ணக்கூடியது, ரொம்ப இன்டெப்த்தான விஷயங்களை கண்டுபிடிச்சி பண்ணுறது கூட ரோகிணியில் இருப்பாங்க. அதாவது ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ் எவ்வளோ வேணாலும் அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மைண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஆழமாக எவ்வளோ டிக் பண்ணி போக முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் ஓகே, இன்டெப்த்தாக புக்கிஷாக இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ
டெவலப் பண்ணுறது அப்படின்லாம் இருக்காது. இவங்களே சில விஷயங்களை உருவாக்குவாங்க. ரோகிணிக்கு அந்த டேலண்ட் உண்டு. ஓகே. இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரோகிணிய புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா யாரு? இல்ல ராசி வைஸ் போலாம் அப்படின்னா யாரு? ரோஹிணியை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். இப்போ வந்து லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா பேசிகிட்டே இருப்பாங்க. ஆஹ் அதாவது ஒரு சென்டென்ஸில் முடிக்க வேண்டியது ஒரு ஃபுல் பேராகிராஃப் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை கேட்குற ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து பொறுமை இருக்கணும், இல்லைன்னா அது கடந்து போக தெரியணும். அப்படி பார்க்குறப்ப இப்போ ரோஹிணி கண்ணியில் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கடந்து போயிடுவாங்க. பாதி கேட்டுட்டு சரி அப்படின்னு தலையாட்டக்கூடிய தன்மை வந்து கன்னிக்கு உண்டு. அதனால ரோஹிணியை கொஞ்சம் கன்னி உத்திரம் இருக்கவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி மகரம், மகரத்தில் இருக்க அவிட்டம், அவிட்டத்துக்கு அந்த பொறுமை உண்டு. அதனால அங்கே ரிஷபம் ரோகிணி பேசுகிறப்போ ரசிக்கும். கும்பத்தில் வந்து சதயம் சில நேரம் ரசிக்கும், சில நேரம் வந்து அபண்டன் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடும். இப்போ மீனத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அழகாக ரசிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. குரு ஆனால் இங்கே குரு சுக்கிரன் பகை ஆகிடும், மோஸ்ட்லி பகை ஆகிடும். இங்கே வந்து அவங்களுக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாதக கட்டத்தில் மீனத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இங்கே சரி வராது. ஏன்னா டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும் மீனத்தை. அதனால் அவங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது இது ஆணா இருந்தால், இது நீங்க பெண்களா இருந்தா வரக்கூடிய மேல் மேட்ச் அப்படிங்கிறது. இப்போ மேலா இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபீமேல் மேட்சும் இதே மாதிரி தானா? இல்ல இதுல டிஃபரன்ஸ் ஆகுமா? ரோஹிணிக்கு வந்து இப்போ மேல் இருக்காங்கன்னா விமனுக்கு வந்து அவங்க பேசி இன்னொருத்தங்க லிசன் பண்ணணும், டேக் கேர் பண்ணணும்னு இருக்கும். ரோஹிணிக்கு அப்படி இல்லை. ரோஹிணி ஆண் எப்படின்னா தன்னை யாராவது டேக் கேர் பண்ணுறவங்களா இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் யாருமே ரோஹிணியை கல்யாணம் பண்ணியிருக்க ஒரு விமனை கூப்பிட்டு நம்ம கேட்குறோன்னு வச்சுருக்கோங்க, அது என்ன நட்சத்திரம், அது என்ன ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எங்கே நான் பேசுகிறத அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அந்த எமோஷன்ஸோட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாரு, லாஜிக்கலாக ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த லாஜிக்கல் மைண்ட் செட், லாஜிக் டு லாஜிக் அப்படிங்கிறப்போ தனுசு பெண்கள் இருக்காங்களா அதுவும் குரு தான். ஆனால் இந்த தனுசு பெண்களால் அதை சகிச்சுட்டு போக முடியும். ஏன்னா தனுசில் இருக்க பெண்களுக்கு வந்து அது குருவானாலும் லாஜிக்கல் மைண்டு. இப்போ இந்த கேரக்டர் போய் வெளியே போய் சம்பாதிக்கிறாரு, இதனால பேசி சம்பாதிக்கிறாருன்னா இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த பொறுமைங்கிறது தனுசில் இருக்க பெண்களுக்கு வந்து உண்டு. இதே இது விருச்சகத்தில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விருச்சகத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி மோஸ்ட்லி கம்மியாக இருக்கும். ரிஷபத்துக்கும் வந்து இப்போ இவங்க இந்த ரிஷபம் ஆகட்டும், இந்த ரோகிணி ஆகட்டும், இந்த விருச்சகத்தில் இருக்க கேட்டை ஆகட்டும், இல்லை விசாகமாகட்டும், இவங்கெல்லாம் எப்படின்னா நான் பேசுகிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே. மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க, ரெண்டு பேர்த்துக்குமே புரிஞ்சே இருக்காது. ஸோ இவங்களுக்கு இந்த காம்பினேஷன் செட் ஆகாது. இப்போ சிம்மம் மகமில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கேது. இவங்க ஒரு வேளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்மம் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிம்மத்தில் இருக்க மேல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஸ்பவுஸ் கிட்ட அடங்கி போகக்கூடிய தன்மை உண்டு, சரின்னு தலையாட்டிட்டு போகக்கூடிய தன்மை உண்டு. அவங்களுக்கு ரோஹிணி கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா அவங்க பேசுவாங்க, இவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் ஷைன் ஆகுறாங்கன்னா சிம்மத்தில் இருக்க மேல் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு செட் ஆகும். பொதுவாக வந்து இந்த ரோகிணியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் டைம் கூட ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தை தான் அவங்களுக்கு அதிகமாக பிறக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஜென்ரலாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு தள்ளி போகக்கூடிய அமைப்பு, உடனே அமையாது, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறது, இல்லை இந்த லேட் மேரேஜ் ஆகுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ரிஷபம் இந்த ரோகிணி பெண்களாக இருக்கவங்களுக்கு ஆண் குழந்தைக்கு அமைப்பு இருக்குது. ஓகே. இதே இது ஆணாக வரப்போ பெண் குழந்தை தான் மேக்சிமம், ஆண் குழந்தை மிக மிக சொற்பமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா ஃபைன். ஆண் குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு பெண் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு பெண் குழந்தை இருந்தால் இந்த வேலைகள் பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு யாராவது சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆண் குழந்தை அவ்வளோ சீக்கிரம் சர்வ் பண்ணாது, பெண் குழந்தை தான் சர்வ் பண்ணும். அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெண் குழந்தை அட்ராக்ஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அதே வந்து ரோகிணி நட்சத்திரத்திலேயே இப்போது சந்திரன் கூட சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த குணாதிசயம் எப்படி மாறுபடும்? சந்திரன் கூட சூரியன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டாமினேட்டிவாக தான் இருப்பாங்க. அதாவது அப்பாவுடைய விஷயங்கள் நிறைய கிராஸ்ப் ஆகிட்டே இருக்கும், அப்பாவுடைய டேலண்ட்ஸை நிறைய எடுப்பாங்க. அதாவது இப்போ தெரியாட்டாலும், அதாவது ஏர்லி ஸ்டேஜில் தெரியாது,
அப்பாவுடைய அருமை எதுவும் தெரியாது. ஆனா அப்பா மேல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். தொழில் வந்து ஒரு 40 வயசுலாம் தொடுறப்ப அப்பாவுடைய தொழில் எப்படியாவது தொட்டுருவாங்க. அந்த சூரியன், சந்திரன் காம்பினேஷன் இருக்கப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆ அப்பா வந்து ஏதாவது ரிசர்ச் ஓரியன்டடா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாரு. விட்ட குறை தொட்ட குறையா இருக்கும். அப்பா அத முடிக்கல அப்படிங்கிற மாரி இருக்கப்போ, இத ரோகிணி தொடும். தொட்டு எப்படியாவது முடிக்க முயற்சி முடிக்கும். பண்ணுவாங்க. ஆனா முடிப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனா அந்த தேடலுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா, சம்டைம்ஸ் டிப்ரஷன்லயும் அவங்கள கொண்டு போய் ரோகிணி ஏன்னா ரோகிணி ரொம்ப நோண்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஐசோலேட் ஆயிடுவாங்க. எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஐசோலேட் ஆயி, நான் என்ன நினைக்கிறேனோ, இவங்க தான் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்றது. நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். தப்பா கரெக்ட்டாலாம் லிசன்லாம் பண்ண தெரியாது. எங்க அப்பா எங்க அப்பா இத தான் ஃபாலோ பண்ணாரு. எங்க அப்பா இத தான் சொன்னாரு. இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழி பாதையில அவங்க போயிடுவாங்க. இதே இடத்துல வந்து சந்திரன் கூட வந்து அந்த இடத்துல குரு காம்பினேஷன் ஆயிருக்கு. அதே ரோகிணி நட்சத்திரத்துல. ஏன்னா நெறைய பேருக்கு ஒரே நட்சத்திரத்துல 2, 3 கிரகங்கள் கூட ஆமா. உட்கார்றத நம்ம பார்க்குறோம். இப்ப வந்து இப்படி எடுத்துக்கும்போது குரு, சந்திரன் அப்படிங்கிற மாரி காம்பினேஷன் இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட அவங்களுக்கு லைஃப் ரொம்ப கேரக்டரைசேஷன்? பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்க தான் வந்து கிரியேட்டிவா அழகழகான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இது ஒரு யோகமாவே அது பார்க்கப்படுது. குரு ம். சந்திர யோகமாவே பார்க்குறப்போ, எல்லாமே பெர்ஃபெக்ஷனாவே இருக்கக்கூடிய அமைப்பு. அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸஸ் தான் அந்த ரோகிணி காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் அமைறது. அது ரோகிணிக்கு அமைறது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் காம்பினேஷன். அப்படி இருக்காங்கன்னா, மீடியா துறையில ரொம்ப ஷைன் ஆகுறவங்களா இருப்பாங்க. ரொம்ப பிரபலமா அவங்களுக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறது, அவங்கள ரசிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது, அந்த மாரி இருக்கும் அவங்களுக்கு. அடுத்ததாக அதே இடத்துல புதன் காம்பினேஷன் ஆயிருக்கு சந்திரன் கூட. அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்கும்? சந்திரன், புதன் காம்பினேஷன் இருக்கும்போது ரோகிணில. சந்திரன், புதன் காம்பினேஷன் புதன் வந்து எந்த நிலைமையில இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். வக்ரம் அடைஞ்சிருக்குதா? நீசம் அடைஞ்சிருக்குதா? ஏன்னா புதன் நல்லா இருந்தா மட்டும் தான் அது புத்திகாரகன். அவங்களுக்கு வந்து அ அந்த லவ் பண்றதாகட்டும், அந்த பாசமா இருக்கிறதாகட்டும், அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே அது அங்க புதன் சரியில்ல அப்படின்னா, இவங்கள யாராலயும் காப்பாத்தவே முடியாது. கிட்டத்தட்ட சித்த நிலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. எனக்கு என்னான்னு ஒரு பாத்துல போயிட்டே இருப்பாங்க தெரியுமா? சில கெட்ட பழக்கங்களுக்கு போயிடுறது, சில விஷயங்களுக்கு அடிமையாகுறது, தாட் ப்ராசஸ அதாவது உலக மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. டோட்டலா வேற மாரி இருக்கும். அது மேக்ஸிமம் தவறாவே இருக்கக்கூடிய அமைப்பு. புதன் கெட்டு இருந்தா அப்படி இருக்கும். புதன் நல்லா இருந்தா அப்படியே வைஸ் வெர்சா. ஆப்போசிட். சுக்கிரன் சேர்ந்திருக்கு. சந்திரன் அதே ரோகிணியில சந்திரன் கூட சுக்கிரன் வந்து அதே புள்ளியில உட்கார்ந்திருக்கு ரோகிணியில அப்படிங்கும்பொழுது சுக்கிரன் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ஏர்லியா லவ் பண்றது. ரொம்ப சின்ன சீக்கிரம் லவ்ல வயதிலே. விழுகுறது. அத டிசைட் பண்ணலாம் தெரியாது. அதாவது இந்த காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்வைலாம் உண்டு. இப்ப பார்வை சரியில்ல அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன். இவங்க தான் வந்து ஃபீடோஃபைலஸா போகக்கூடியவங்களும் இந்த கேட்டகரியில இருப்பாங்க. இளம் வயசுல அதாவது தன்னை விட ரொம்ப சின்ன குழந்தைங்க மேல ஆசைப்படுறது. ஆ நம்ம நெறைய ஏத்துக்கவே பார்க்குறோம் அந்த முடியாத மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள தவறுகள். போகக்கூடிய அமைப்பும் இவங்கள்ட்ட இருக்கும். ம். கெட்டு போயிருந்தா. ஓகே. இதே இது நல்லா இருக்கு அப்படின்னா, மெச்சூர்டா அவங்க லவ் பண்றப்போ, இவங்க ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு தான் செட் ஆவாங்க. இவங்கனால வந்து கெஸ் பண்ணலாம் முடியாது. அதாவது ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது. அந்த அவங்களுடைய ஸ்பௌஸ என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, இது எதுவுமே பார்க்க தெரியாது. அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்காது. அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கா? இல்லையா? எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த வெளிப்புற அழகுல மட்டுமே அவங்க அத மயங்கி போயி அந்த ஸ்பௌஸ் பேச்சு கேட்க 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 சுத்தி இருக்கவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பு எக்ஸசிவா இருக்கும். ஆனா, அது இவங்களுக்கு புரியவே புரியாது எப்பவுமே. ஏன் அப்படின்னா, அங்க இருக்க ஸ்பௌஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்கள ஏமாத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இவங்க கிட்ட மட்டும் கரெக்ட்டா இருந்துட்டு இருப்பாங்க. வெளியில வந்து அவங்களுக்கு வேற ஒரு ஃபேஸ் இருக்கும் அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு. ஆனா, அத இவங்கனால கெஸ் பண்ணவும் முடியாது, ஒத்துக்கவும் முடியாது, நம்ப முடியாது. ஏத்துக்கவும் மாட்டாங்க, எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து சுக்கிரன் இருக்கும். அடுத்தது சனி அப்படிங்கிற கிரகம் வந்து அதே ரோகிணியில சந்திரன் கூட இணைஞ்சிருக்கு. சனி இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாமே லேட்டாவே நடக்கக்கூடியதாவே இருக்கும். மைண்ட் ஆசிலேஷன்ல இருந்துட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது போகாது. அது கிட்டத்தட்ட கர்மா அப்படின்னு தான் சொல்லப்படுது. அ அதாவது வேற்றுமொழி, அ வேற ஒரு கேஸ்ட்டு அந்த மாரிலாம் போறாங்க இல்லையா? அதெல்லாம் சனி இருக்கும். ஆனா, சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு அ இவங்களுக்கு தான் அந்த குழந்தை பிறப்பு சம்மந்தமா சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே இவங்களுக்கு தான் இருக்கும். ஆனா, இவங்க வந்து நேச்சர தான் ஃபாலோ பண்ணணும். இயற்கைய ஃபாலோ பண்ணுனா மட்டும் தான் சனி இவங்கள விடும். இவங்க எந்த அளவுக்கு வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு அதாவது ரொம்ப இந்த இங்கிலீஷ் மெடிசின்ஸ்ன்னு போறது, அ அந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா, இவங்களுக்கு எல்லாமே மனசு சம்மந்தமாவே தான் இருக்கும். எல்லாமே மனநிலை சம்மந்தப்பட்டு தான் உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கும். இயற்கையா அந்த ஆர்கன்ஸ் வந்து இவங்களுக்கு பாதிப்படையாது.
இந்த மனோகாரகன் வந்து அங்கே சரியில்லை அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுகர் டச் பண்ணிடும். லிவரும் இஷ்யூஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனாக இஷ்யூஸ் கொடுத்து இன்சம்னியா, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ்ஸு, டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாமே வரப்போ இவங்களுக்கு லைஃபே ஃபஸ்ட்டு ஸ்டெபிளைஸாக இருக்காது. லைஃப் பார்ட்னரை சஸ்பெக்ட் பண்ணுறது, குழந்தை பிறப்பு எவ்வளோ தள்ளி போகுமோ அவ்வளோ தள்ளி போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் கூட இவங்களுக்கு நடந்துடும். ஓகே. அதனால் இவங்க இயற்கை சார்ந்து கொஞ்சம் எல்லாமே 7 வருஷம் 8 வருஷம் ஆகும் இவங்களுக்கு எல்லாமே நடந்து சில விஷயங்கள் புரிஞ்சு போகிறதுக்கே இவங்களுக்கு டைம் எடுத்துரும். இதே இடத்துல ராகு இணைஞ்சிருக்கு சந்திரன் கூட அப்படிங்கும்போது அதே ரோகிணிங்கிற நட்சத்திரத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறத விட மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. ஓகே. நீங்கள் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ கரெக்டாக அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க போவாங்க. அவங்க யார் சொல்கிறதும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதாவது முகம் சுளிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. மறைமுகமாக நிறைய விஷயங்கள் அவங்க செய்கிறது. அதாவது ஜென்ரலாக ரோகிணிக்கு வந்து அடுத்தவர்களுடைய மனைவியை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க தோணும், அது தூண்டும். எல்லாமே பிரேக் த ரூல்ஸ் மாதிரி தான். எனக்கு பிடிச்சிருக்குது, இப்போ என்ன யார் என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது, திருப்தி நிலைங்கிறதே இருக்காது. அவங்களுக்கு மனசு வந்து இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு லைஃப் ஒரு செட்டில்மெண்ட்டுன்னு அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஏதாவது பார்த்து சூஸ் பண்ணி அதில் அவங்க போய்க்கிறது நல்லது. பர்சனல் லைஃப்னு டச் பண்ணுறப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்காது. கூட இருக்கவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். உனக்கு என்ன தான் வேணும், நான் எப்படி தான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலேன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கே தெரியாது என்ன வேணும்னு. அந்த மாதிரி இருக்கும். இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா கேத்து அந்த இடத்துல இருக்குது, ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் கூட இணைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது எந்த மாதிரி அமைப்பு இருக்கும்? கேது வந்து எப்போவுமே ஒரு நிதானத்தை கொடுக்கக்கூடியது. கேது எப்போ உதவி பண்ணும் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து வேறு காஸ்ட் வேறு ரிலீஜன் அப்படின்லாம் கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜி இந்த எனர்ஜின்னு டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஸ்பௌஸ் கிட்டேருந்து ஆகுதுன்னா அவங்க லைஃப் ரொம்ப க்ளீனாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கு போராட்டம் பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். ஓகே. அந்த கேது ஒரு லெசன் கொடுத்துருச்சு அப்படின்னா செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேது காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ போராட்டம் போராடி தான் நீ என் வாழ்க்கையில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போராடி எல்லாமே கிடச்சி வெற்றி அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நவகிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது என்ன மாதிரி குணாதிசயம் ப்ராக்டிக்கலி இதில் பிறந்தவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது? சரி, இதில் பாசிட்டிவாக இருக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்துடும் அவங்களுக்குள்ள அப்படிங்கும்போது ஆரம்பத்துலேருந்தே இதை கட்டுப்படுத்த ஒரு ஆன்மீக வழிபாடுன்னா என்ன பண்ணலாம்? வாழ்வியல் முறையில் அவங்க பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன? இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ரோகிணி இந்த ரிஷபமில் இருக்கவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் மேக்ஸிமம் தெரியாது. குலதெய்வத்தை தவறாக வழிபட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா 2 குலதெய்வத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இங்கேயும் குலதெய்வம் இருக்குது அங்கேயும் குலதெய்வம் இருக்குது அப்படிம்பாங்க. இல்லைன்னா அவங்கள ஒரு குலதெய்வத்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெருமாள் தான் எங்கள் குலதெய்வம்பாங்க. பெருமாள் யாருக்கும் குலதெய்வம் கிடையாது. முருகர் தான் எங்கள் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. முருகரும் யாருக்கும் குலதெய்வம் கிடையாது. இதை நம்மளாம் அடாப்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சித்தர் வழிபாடு, குருமார் வழிபாடு. இவங்க தான் என்னுடைய குரு, இந்த குரு எங்களுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் அந்த ஆன்மீக பாதை அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அப்பா சைடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அப்பாவோடைய கர்மா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இவங்கள்ட்ட. இப்போ அப்பா செய்த பாவங்கள், அந்த முன்னோர்கள் செய்த விஷயங்கள், நல்லது கெட்டது எல்லாமே இவங்களை தான் வந்து பாதிக்கும். இவங்க யாருக்கும் எதுவும் செய்யாட்டாலும் இந்த கர்மா தான் அவங்களுக்கு சுற்றி சுற்றி இருக்கும். என்ன தான் வந்து அம்மாவோடைய தாட் ப்ராசஸ் இவங்கள்ட்ட பாதிப்பு இருக்கும். அம்மாவோடைய லைஃபு, அம்மா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கர்மாங்கிறது அப்பாவோட தான் அடிக்கும், கனெக்ட் ஆகும். அதனால குலதெய்வத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். இந்த 2 குலதெய்வத்தை வச்சு வழிபடுறவங்க ஒரு குலதெய்வம் தாங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். இல்லையா குரு வழிபாடு இதை இவங்க பண்ணிக்கலாம். லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் லைஃப் டைம் இவங்க இந்த விஷயத்தை தவிர்த்துட்டா வாழ்க்கையில் பிரிவினைக்கு இவங்க போக மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர் கூட ஒத்து போய் ஒரு நல்ல ஒரு லைஃபாக இருக்கும், ஹாப்பியாக. அப்படின்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி ப்ராப்பராக இருக்கணும். இவங்க ரிசீவராகவே இருப்பாங்க பெரும்பாலும். இல்லைன்னா ரொம்ப கிவராக இருந்துட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகிறது. சில ரிஷப ரோகிணியில் இருக்கவங்கலாம் வந்து சூசைடல் தாட்ஸ் அவங்களுக்கு இதனாலே வரும்.
அந்த ஸ்பௌஸ் ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கனால அதை தாங்கிக்கவே முடியாது. ம். என்ன நான் மாய்ச்சிக்கிறேன், உருவத்தம் அதாவது நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு வெயிட் போட்டுருவாங்க, உடம்ப கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். சமநிலையாக இருந்துக்கணும். எல்லாமே ஒருத்தங்க கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது கண்டிப்பா. நண்பர்கள் இருக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கணும், சொந்தக்காரங்க இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும். இப்படி யார் யார்கிட்ட எப்படி எப்படி நம்மளுடைய பகிர்தல் இருக்கணுமோ, அந்த மாரி சமநிலையில இருந்துட்டா, நம்மளுடைய ஸ்பௌஸ் கிட்ட, நம்மளோட லைஃப் பார்ட்னர்ட்ட இவ்வளோ தான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். இவ்வளோ தான் அவங்களால அந்த டைம் கொடுக்க முடியும். அதாவது ஆரோக்கியமான விஷயங்கள்ல சமநிலையில போய்க்கணும்னு நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா, இவங்களுக்கு இன்னொரு அஃபேர் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்துரும். அதனால தான் வந்து சமநிலையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா ஒரு ஆரோக்கியமா இருந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. ஓகே. இப்ப இவங்களுக்கு சக்ராஸ்ன்னு பார்க்கும்போது, எந்த சக்ரா ரோகிணியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப குறைவா வேலை பண்ணும்? அத எப்படி அவங்க சரி பண்ணிக்கணும்? இவங்களுக்கு வந்து சுக்ரன். சுக்ரன் அப்படின்னு பார்க்குறப்போ, உங்களுக்கு வந்து சுவாதிஷ்டானாவையும் நம்ம சொல்லலாம், அநாகதத்தையும் நம்ம சொல்லலாம். அதாவது ஹார்ட் சக்ரா. ம். இவங்களுக்கு ஹார்ட் சக்ரா மட்டும் அரைகுறையா ஓப்பன் ஆயிட்டு, சுவாதிஷ்டானா ஃபுல்லா ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சுவாதிஷ்டானா என்ன பண்ணும்னா, அது வந்து அத கட்டுப்படுத்திட்டா, அது ரொம்ப சேக்ரலான ஒரு சக்ரா. சுவாதிஷ்டானாவ கட்டுப்படுத்த தெரியணும். கட்டுப்படுத்த தெரியல அப்படின்னா, அது அலைப்பாய ஆரம்பிச்சுரும். அப்போ இந்த அநாகத சக்கரம், இந்த மனசு ரிலேட்டடான இவங்க வெறும் அநாகதம் மட்டும் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு, எனக்கு மற்ற விசுத்தி சக்கராலாம் எனக்கு க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, லவ்வில் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மூலாதாரத்தை முதல் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிக்கு போகணும். முதல் சமணங்கால் போட்டு இவங்க உட்காரணும். சமணங்கால் ம். போட்டு உட்காந்து முதல் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து அந்த மூலாதாரம் கிரவுண்டடாக அவங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். முதல்ல அந்த ப்ராக்டிஸ் இவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும். இந்த அதாவது ரோகிணியில இருக்கவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இவங்களுக்கு நிறைய டிசீஸ் அஃபெக்ட் ஆகும். பெர்ஃபெக்ட்டா. இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பால்பிட்டேஷன், ஒரு படபடப்பு இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இந்த சிவன் ஸ்தலங்கள், சிவனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி, பூஜை ம், பண்ணி, ம், அங்கே ம். சிவனுடைய அந்த ஓம் சத்தங்கள்லாம் இவங்க கேட்குறப்போ, இவங்களுக்கு மூலாதார சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி, அந்த சுவாதிஷ்டானா எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகணுமோ அப்படி ஆக்டிவேட் ஆகி, அநாகத சக்கரம் வந்து ஓப்பன் ஆகுறப்போ, இவங்களுக்கு முதல்ல செல்ஃப் லவ்விங் இருக்கணும். ரொம்ப சுயநலவாதிகளும் இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த செல்ஃப் லவ்விங்கிறப்போ நம்மளும் லவ்வபுளாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் அது கேரிங்காக இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சமநிலைக்கு வரும். அருமை. ஏன்னா அந்த ரோகிணி அப்டின்னா இன்னும் நெறைய விஷயம் இருக்கு நம்ம பேசலாம். ஆனா ஒரு கலெக்டிவா ஒரு தொகுப்பு மாரி குடுத்துருக்கோம். இவங்களுடைய கேரக்டரைசேஷன் என்ன? எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்? இதே மாரி அடுத்த ஒரு நட்சத்திர வரிசையில சந்திக்கலாம். நன்றி. நன்றி.